ஜெய் சாயிராம். வெற்றியை கொண்டாட எல்லாராலுமே முடியும். ஆனால் வரும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த தோல்வியையே வெற்றி படிக்கல்லாக மாற்ற ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரில் நீயும் பொக்கிஷமாகத்தான் இருக்கிறாய். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். நல்லது நடக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் வரும். வெற்றி களிப்பில் நீ சந்தோஷமாக திளைக்கப் போகிறாய். கூடிய விரைவில் வெற்றி உன் வாயிற்கதவை வந்து தட்டும். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியில் மட்டுமல்ல, உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியிலும் நான் உனக்கு உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். வெற்றி அடையும் பொழுது நீ மகிழ்ச்சி இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக உன்னை பார்ப்பேன். நீ தோல்வியுறும் பொழுது துவண்டு போனால் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடுதான் இருப்பேன். அந்த தோல்விகளை மீண்டும் வெற்றிகளாக மாற்றும் வழியை நான் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ சந்தோஷமடையும் பொழுதும் உன் சந்தோஷத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். நீ தோல்வியடையும் பொழுதும் உன்னை தூக்கிவிட, உன்னை பக்குவப்படுத்த நான் எப்பொழுதும் உன் அருகிலேதான் இருப்பேன். உன் சாய் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் தகப்பனாக, உன் தாயாக, அனைத்துமாக நான் எப்பொழுதும் உன்னுடன் பயணித்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு போராடு. உன்னுடைய நீண்ட எளிய போராட்டம் இன்றே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவை நான் உனக்கு நல்லதாகவே ஏற்படுத்துவேன். அதுவரை சோர்ந்து போகாதே என் பிள்ளையே. உனக்கான வெற்றி காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். உன்னுடைய இந்த வாழ்க்கையின் ஆட்டத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை காயப்படுத்தும்படி பேசினார்களோ, காயப்படுத்தும்படி நடந்து கொண்டார்களோ, உன்னை ஏளனமாக பேசினார்களோ, கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லா ஆட்டத்திலும் பார்வையாளர்கள்தான் கூச்சலிட்டு கொண்டே இருப்பார்கள். அது அவர்களின் சுபாவம். ஆனால் வெற்றி கோப்பையை அந்த பார்வையாளர்கள் எப்பொழுதுமே பெற முடியாது. ஆட்டக்காரர்கள்தான் அந்த வெற்றி கோப்பையை பெற முடியும். எனவே பார்வையாளர்களாகவே மட்டுமே இருந்து கொண்டு உன்னுடைய ஆட்டத்தை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்களை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் கூச்சலிட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் வெற்றி கோப்பையை அடையப் போவது சர்வ நிச்சயமாக ஆட்டக்காரராகிய நீதான் என்பதை சர்வ நிச்சயமாக மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த வாழ்க்கை என்னும் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கட்டும். நீதான் வெற்றியடையப் போகிறாய் என்பதை நான் முன்னமே உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். நீதான் வெற்றியை சர்வ நிச்சயமாக உனதாக்கிக் கொள்வாய் என்பதும் சர்வ நிச்சயமாக உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி உன் பக்கம்தான், உன் வசம்தான். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை சர்வ நிச்சயமாக அடைவாய். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் என்னுடைய வாயிற்படியில் நின்று கொண்டு உன்னை வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன். என்னை கவனிக்காமல், மன போராட்டத்தால் கவனிக்காமல் சென்று விடாதே. நான் உன் குடும்பத்தை சந்தோஷமாக, நிம்மதியாக, அனைத்தையும் கிடைக்கப்பெற்று என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உன்னை வாழ்க்கையில் மகிழ வைக்கப் போகிறேன்.
உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே, சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும், எவர் உன்னை ஏளனமாக பேசினாலும், எவர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் உன் எண்ணங்களும் உனக்கு அதுவே மிகப்பெரிய பலனாகவே இருக்கும். வாழ்க்கையே மாறப்போகும் மிக அற்புத தருணம் இதோ வந்துவிட்டது. துவாரகாமாயிலிருந்து நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இது நாள் வரை தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற துவங்கும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் வாழ்க்கையே மாறப்போகிறது மிக பிரகாசமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கான கிழக்கு வெளுக்கவே வெளுக்காது. லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கான குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிப்பார்கள். வாழ்க்கையில் இலக்கே இல்லாதவர்கள், ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் எப்பொழுதும் தன்னை விட உயர்பவர்களை கீழே இருந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருப்பவர்களே தவிர அவர்களால் எதையுமே சாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி சிறிது கூட கவலையே படாதே. எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது என்பதை முழுமையாக நினைவில் வைத்துக்கொள். விதியின் செயலால் எல்லாம் கடந்து போகட்டும் என்று அமைதியாக நடப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிரு. உனக்கு நடப்பது நீ நினைப்பதற்கு மேலாக உனக்கு நன்மையாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் அதை மாற்றி வைத்து மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையில் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். தவறாக செல்லும் பாதையில் நீ பயணித்தால் உன்னை ஒரு புறாவின் கால்களில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து உன்னை சரியான பாதையில் பயணிக்க வைப்பேன். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே. தைரியமாக எதிர்நோக்கினில் நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இருந்து பார். எல்லாமே உனக்கு வசமாகும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகும் அந்த நேரத்திற்காக காத்திரு. அதுவரை பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் நிகழ்த்தும் வரை என்னுடைய பிடிக்குள் அப்படியே அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்வில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும்.
நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் மாற்றி காட்டப் போகிறேன். உன் தலையெழுத்தையே நான் மாற்றி காட்டுவேன். கன நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் அனைவருக்குமே இலக்கு இருக்க வேண்டும். ஒரு முடிவான குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், வெற்றி அடைய முடியும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று வந்தது. நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் விடாப்பிடியாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மனதில் தைரியமாக இருந்தாலும் கூட நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே என்ற குழப்பம் அவன் மனதை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இந்த குழப்பத்திற்கு ஒரு விடையை தேட தன்னுடைய குழப்பத்திற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கான ஆசிர்வாதத்தையும் ஒரு குருவிடம் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு ஒரு குருவிடம் சென்றான் அந்த விவசாயி. இப்படி முடிவு செய்துவிட்டு பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குருவிடம் சென்று, நான் வாழ்க்கையில் மிக அதிகமாக உழைக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்னால் வெற்றி பெறவே முடியவில்லை. என் வாழ்க்கையில் நான் உழைப்பதற்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைத்து என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஆலோசனையை நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்று அந்த குருவிடம் போய் தன்னுடைய குழப்பத்தையும் தன்னுடைய கேள்வியையும் வைத்தான் அந்த விவசாயி. அப்பொழுது அந்த குரு அனைத்தையும் கேட்டுவிட்டு, விவசாயியே, உனக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கிறதா, ஏதாவது ஒரு இலக்கு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, எந்த குறிக்கோளும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த குரு, வாழ்க்கை என்றால் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கியே உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் நிறைவேறும் வரை உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ சிந்திக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று கூறினாராம் அந்த விவசாயியிடம். அப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உடனே அந்த விவசாயி குருவிடம் நன்றியை சொல்லிவிட்டு வெளியே வந்தார். தன் ஊருக்கு திரும்பினார். ஆசிரமத்திற்கு வெளியே வந்ததும் சில குயவர்கள் பானை செய்து கொண்டிருப்பதை அங்கு அந்த விவசாயி பார்த்தான். அதை பார்த்தவுடன், நாம் நம்மளுடைய குறிக்கோளை எங்கிலிருந்து முடிவு செய்யலாம் என்று நினைத்து, நாளை முதல் யாராவது ஒரு பானை செய்யும் குயவனை பார்த்துவிட்டுதான் நான் காலை உணவை உண்பேன் என்ற குறிக்கோளை அவன் வைத்து கொண்டான். இந்த குறிக்கோளால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை. ஆனாலும் இதை ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அந்த விவசாயி வாழத் துவங்கினான். தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய காலை கடன்களையெல்லாம் முடித்துவிட்டு இறைவனை வணங்குவான். பின் குயவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று ஒரு பானை செய்பவரிடம் பார்த்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பின்பு தன் இல்லத்திற்கு வந்து அவன் காலை உணவை உண்பான். இப்படியே 2 ஆண்டுகள் கடந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அவனுடைய குறிக்கோளையும் அவன் விடுவதாகவும் இல்லை. ஏனென்றால் குரு அப்படி சொல்லியிருந்தார், குறிக்கோளை தினமும் ஒரு நாள் கூட தவறாமல் செய்து கொண்டிரு, தவம் போல் செய்து கொண்டிரு, அப்பொழுதுதான் நீ நினைத்ததை அடையலாம் என்ற சொல்லிற்கிணங்க அவன் தினம்தோறும் இந்த வேலையை செய்து கொண்டே வந்திருந்தான், ஒரு நாள் கூட தவறாமல். அவன் அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கும் ஒரு தடங்கல் வந்தது. அவன் எப்பொழுதும் போல குயவனை பார்ப்பதற்காக பானை செய்பவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். ஆனால் அங்கு குயவர்கள் அனைவருமே ஏதோ வேலையாக வெளியூர் சென்றிருந்தார்கள். அவனால் யாரையுமே பார்க்க முடியாமல் அங்கும் இங்கும் தேடி அலைந்தான். ஆனால் அவனால் யாரையுமே பார்க்க முடியவில்லை. காலை 11 மணி ஆயிற்று. பசி மயக்கம் வேர். அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். ஆனாலும் தன்னுடைய நோக்கத்தையும் அவன் விடுவதாக இல்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்றால் அங்கு யாராவது குயவர்கள் மண்ணை வெட்டி கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்துவிடலாம் என்று அருகில் இருக்கும் காட்டிற்குள் சென்றான்.
அவன் நினைத்தது போலவே யாரோ ஒருவர் மண் வெட்டும் சத்தம் அவனுக்கு கேட்டது. காட்டில் நுழைந்ததும் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. வெட்டும் சத்தம் நோக்கும் இடத்தை நோக்கி ஓடினான். அருகில் சென்று பார்த்தபோது அந்த குயவன் மண்ணை வெட்டி கொண்டிருந்தான். அப்படி வெட்டி கொண்டிருக்கும் சமயத்தில் அவனுக்கு பூமியிலிருந்து வைரங்கள் தோன்றியது. அந்த குயவன் கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை எடுத்து மேலே எடுத்து வைத்து கொண்டே இருந்தான். விவசாயிக்கு குயவனை பார்த்துவிட்ட சந்தோஷம். அவனை பார்த்துவிட்டதால் தான் உணவை உட்கொள்ளலாம் என்ற சந்தோஷத்தில் நான் பார்த்துவிட்டேன் என்று பலமாக கத்தினான். அந்த குயவனுக்கோ அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. தான் வெட்டும் வைரத்தை மற்றொருவன் பார்த்துவிட்டானே என்ற அதிர்ச்சிதான் அவனுக்கு. உடனே அவன் போய் விவசாயியின் வாயை பொற்றி இழுத்தி வந்து, இதோ பார், இந்த வைரத்தை, இந்த பொக்கிஷத்தை பார்த்தது நாம் இருவரும் தான். எனவே இதை பகிர்ந்து கொண்டு நாம் இருவரும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி அந்த வைரத்தை இருவரும் பங்கு போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டனர். விவசாயி பெரிய பணக்காரனாகி மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்பட்ட கதை. ஒரு சாதாரணமாக குறிக்கோளை தினமுமே செய்து வந்தால், விடாமுயற்சியோடு செய்து வந்தால் அதற்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த கதை. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்துவிடுமோ, அப்படி நடந்துவிடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள்.
இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்திக் கொள்வதற்கு சமம். தாழ்த்திக் கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்?
எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியே தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது? என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் இன்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே. சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகு நேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின்
அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. சத்திய வாக்கு, சத்திய பிரமாணம், பலிக்கப் போகும் வார்த்தைகளே. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி நிற்காதே.